தேசத்தை கடல் வழியாக கடந்து இணைத்த மாற்றுத்திறனாளி சிறுவன். முழங்காலுக்கு கீழே முடியவில்லைதான், ஆனா உலகத்தையே மாற்றி காட்டுவேன். பாக் ஜலசந்தியை ஒரு கை பார்த்த சிறுவன். தலைமன்னார் டு தனுஷ்கோடி சுமார் 30 கிலோமீட்டருங்க ஆழ்கடல்ல நீந்தி வந்திருக்கிற சிறுவன். இயலாமை என்பது இல்லவே இல்லை என விழிப்புணர்வை ஏற்படுத்தி சாதனை. கரையில் ஆனந்த கண்ணீரோடு நின்று வரவேற்று செயற்கை காலை பொருத்தும் அந்த தாய். சென்னை முகப்பேர் பகுதியை சேர்ந்த பெரியார் செல்வன் பத்மபிரியா தம்பதியின் மகன் புவி ஆற்றல். பேரே எப்படி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? ஆற்றல் மிகுந்த சிறுவன் தான் இந்த புவி ஆற்றல். சிறு வயதில் இருந்தே அந்த சிறுவனுக்கு நீச்சல்னா உயிர். அந்த உயிர் அதற்கு பெற்றோர் அதிகமா ஊக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அவரது பயிற்சியாளரும் தாய் தந்தையர் போல அவரை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழக அரசின் விளையாட்டு ஆணையமும் அந்த சிறுவனை வெகுவாவே ஊக்குவிச்சிருக்காங்க. அதனால பல தேசங்களுக்கும் சென்று அந்த சிறுவன் நீச்சல் போட்டிகளில் ஏராளமான தேசிய பதக்கங்களையும் அவர் வென்றிருக்கிறார். அண்மையில் கோவாவில் நடந்த ஒரு தேசிய போட்டியில் கூட அவர் தங்க வெள்ளி பதக்கங்களை அள்ளி வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் கடலை நீந்தியே கடப்பதற்கு மாற்றுத்திறன் ஒரு குறையே இல்லை என விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பாக் ஜலசந்தியை கடந்து செல்வதற்கு இந்திய அரசிடமும் இலங்கை அரசிடமும் அனுமதி பெற்று ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீனவர்கள், மருத்துவர், பயிற்சியாளர் உள்ளிட்ட குழுவினரோடு படகுகளில் சென்று தலைமன்னாரை அடைந்து அங்கிருந்து 9 மணி நேரம் 11 நிமிடங்களில் தனுஷ்கோடி கரையை வந்து அடைந்தார் புவி ஆற்றல். அங்கு ஆனந்த கண்ணீரோடு அந்த வெற்றி பெற்ற ஆற்றல் சிறுவனை வரவேற்ற அவரது தாய் ஆற தழுவி பாராட்டி மகிழ்ந்து முழங்காலுக்கு கீழே செயற்கை காலை அணிவித்து அழைத்து செல்கிறார். அங்கிருந்த பொதுமக்கள், அதிகாரிகள் பலரும் அந்த சிறுவனுக்கு பாராட்டு மழையை பொழிந்தார்கள். நாமும் அந்த புவி ஆற்றலுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். செய்திகளை வழங்குவோர் மஞ்சு குரூப், சிம்ஸ் பார்மசி அண்ட் கிளினிக்ஸ், கிராண்ட் ராயல் டூர்ஸ்.